Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் உலகம் எங்கும் லெந்து காலங்கள், லென்டன் டேஸ் துவங்குது. இதை இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டியில் இது என்னன்னு சொல்லுவாங்க, இதை ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷ் வெட்னஸ்டே. ஸோ இந்த ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன், லெந்து காலங்கள், இதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன கிடையாது, எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஏன்னா பைபிளில் எங்கேயுமே சாம்பல் புதன் அப்படின்னு ஒரு காரியம் எழுதப்படல. லெந்து காலங்களும் என்ன செய்யப்படல, பைபிளில் எழுதப்படல, எழுதி கொடுக்கப்படல, எங்கேயுமே நீங்கள் தேட முடியாது. ஸோ பைபிளில் இல்லாத ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் நாட்களை ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்து கொள்ளணும், விசேஷித்து கொள்ளணும். இது கர்த்தர் நமக்கு தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோன்னு பைபிள் சொல்லுது. ஸோ அப்போ லெந்து காலங்களோ ஆஷ் வெட்னஸ்டேயோ நன் ஆஃப் திஸ் மேட்டர்ஸ் டு கிறிஸ்தவங்க. இது ஒன்றுமே கிறிஸ்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நாம உபயோகப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஷ் வெட்னஸ்டே ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் முக்கியமாக கத்தோலிக்கர் என்ன செய்வாங்க, ஆஷ் வெட்னஸ்டே ஒரு புனித ஒரு வெட்னஸ்டே என்ன செய்வாங்க, அவங்க அதை கடைப்பிடிப்பாங்க. ஆஷ் வெட்னஸ்டேல என்ன செய்வாங்க, சாம்பல் எடுத்து என்ன பண்ணிப்பாங்க, நெத்தியில் என்ன பண்ணிப்பாங்க, சிலுவையாக போட்டுக்குவாங்க. அது மார்னிங்க்கு அடையாளம், அதாவது அவங்க துக்கப்படுவதற்கு என்னது அடையாளம், அல்லது பாவங்களை அறிக்கை செய்வதற்கு அடையாளமாக இருக்கும். ஃபார் ரிப்பென்டன்ஸ் ஆர் ஃபார் மார்னிங். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்படி நமக்கு சாம்பல் எடுத்து ஒன்று அவங்க துக்கப்படுவதற்கு, அல்லது அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வதன் அடையாளமாக நிறைய பேர் இருக்குது பைபிளில். ஃபார் எக்ஸாம்பிள் தாமார் பார்க்கலாம். அவள் சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு என்ன செய்கிறா, அவள் துக்கிக்கிறத நம்ம பார்க்குறோம். மொர்தெக்காய் என்ன செய்கிறான், நடந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு துக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், சாம்பல் எடுத்து பூசிக்கிறத பார்க்குறோம். யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அவனுடைய துன்ப நேரத்தில் என்ன செய்கிறான், அவன் சாம்பலில் உட்காந்து என்ன பண்ணுறான், ஒரு ஓட்டை எடுத்து என்ன பண்ணிக்கிறான் உடம்ப. தானியேல். ஸோ இப்படி நிறைய பைபிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி கவனிங்களேன், ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் நாம் சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு துக்கத்தின் அடையாளமாக கிறிஸ்தவர்கள் திருச்சபைகள் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு எங்கேயுமே எழுதி கொடுக்கப்படவில்லை. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாடில் ஃபாஸ்டிங் இருப்பதை குறித்து, ஆண்டவரோடு ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியங்களில் அதை வெளியரங்கமாக அதை செய்வதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபிக்கிறதை குறித்து பரிசேயர்களை போல என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லித்தரார். பரிசேயர் அவங்க உபவாசம் இருந்து, அதாவது மனசு கசைந்து அவங்க ஜெபிப்பதற்கு அடையாளமாக என்ன செய்வாங்களாம், வேணும்ன்ட்டு என்ன செய்வாங்களாம். யாராவது படிச்சிருக்கீங்களா? மத்தேயுல இருக்கு. முகத்தை என்ன செய்வாங்களாம், 7 முகத்துக்கு வேணும்னு என்ன செய்வாங்க, இழுத்து வச்சுக்குவாங்க. அதாவது ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டு ரொம்ப துக்கப்படுற மாதிரி, ரொம்ப பாவங்களை அறிக்கை செய்து பாவ அறிக்கையை செய்த மாதிரி ஒரு தோற்றத்தை என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க உபவாசம் இருந்தால் ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா தலையெல்லாம் சீவிக்கிட்டு எண்ணெயை பூசிக்கிட்டு என்னவோ 10 நாள் நீ பிரியாணி சாப்பிட்ட மாதிரி என்ன செய்யணுமா, இருக்கணும் வெளியரங்கமா. ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நடக்க வேண்டிய விஷயங்கள், காரியங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நடைபெற்று கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதனால இந்த லெந்து காலங்கள், இந்த ஆஷ் வெட்னஸ்டே, இதிலெல்லாம் மற்றவர்களை போல இந்த காலங்களில் நான்வெஜ் சாப்பிடாம இதெல்லாம் செய்யாமல் நிறைய காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நிமித்தம் பக்தி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறதில்ல, அதிகரிக்க போகிறதில்ல. டு நாட் கன்ஃபியூஸ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வித் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். ஆவிக்குரிய ஒழுங்குகளை ஆவிக்குரிய பெருமையாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிக்காட்டிடக்கூடாது. ஓகே. ஸோ ஆவிக்குரிய ஒழுங்குகள் அப்படி பார்த்தா கவனிங்களேன், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு லெந்து நாட்களாக தான் இருக்கணும்.
ஏன்னா லெந்து நாட்கள்ல நீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ காரியங்கள்ல ஈடுபட மாட்டேன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் எப்படிதான் வாழ விரும்புறாரு? இப்படிதான் வாழ விரும்புறார், பரிசுத்தமா தான் வாழ விரும்புறார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நாட்கள் தான்? லெந்து நாளா தான் இருக்கணும். ஸோ அட் தி ஆன்செட், இந்த முதலாவது நாள்ல இந்த மித்தை நான் உங்களுக்கு உடைச்சிடுறேன். ஆஷ் வெட்னஸ்டே, லெந்து நாட்கள், இதெல்லாம் பைபிள்ல எங்கேயும் கொண்டாடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? கட்டளை இடல. ஆனா இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டாடுகிற சூழ்நிலையில தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும், அந்த சத்தியத்திற்காக வைராகியமா நிக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களை ஆண்டவருடைய சிலுவை, பாடு, மரணம், உயிர் தெழுதல், ஆண்டவருடைய அன்பை இதை தெரியாதவங்களுக்கு சொல்றதற்கு நாம் என்ன செய்யணும்? இவைகளை உபயோகப்படுத்தி கொள்ளணும். என்னோட ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் போதுமானது. இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த மாலை வேளையிலே தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு என்ன செய்வாராக? பேசுவாராக. ஹல்லேலூயா. சிலுவை. இன்னைக்கு நான் என்ன தலைப்புல உங்களோடு பேசுவேன் அப்படின்றத ஆல்ரெடி உங்களுக்கு காலையிலே வெளியிட்டாங்க. என்ன தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம்? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை சகிக்க வேண்டியதாயிட்டு. Why Jesus had to endure the cross. ஏன் இயேசு சிலுவையின் பாதையை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிட்டு. Crucifixion was one of the most brutal and the most painful methods of execution. அதாவது ஒரு மனுஷனை கொல்றதற்கு சிலுவையின் மரணம் அப்படின்றது தான் அன்றைய காலகட்டத்திலையும் சரி இன்றைய காலகட்டத்திலையும் சரி one of the most painful death. இன்றைய காலகட்டத்தில் தூக்கு தண்டனை இருக்கு, எலக்ட்ரிக் சேர் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. ஆனா கவனிங்களேன், இந்த கொடிய குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் அப்படின்னு நிறைய முறைகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த எல்லா முறைகள்லயும் மோசமான முறை எது சொல்லுங்க? இந்த சிலுவை பாடு, மரணம், இந்த சிலுவை தண்டனை. இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சிலுவை தண்டனையை கொண்டாந்து எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும். ஏன்னா அந்த சிலுவை தண்டனையில அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு மனுஷனையும் எவ்வளோ அணுவா, அதாவது எவ்வளோ பாயிண்டா இன்ச்சா அவனை சித்திரவாதம் பண்ணி என்ன செய்யும்? அவனை சாகடிக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானித்துட்டு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போவோம். சிலுவை மரணம், சிலுவை பாடு அப்படின்றது it was done to maximize somebody's suffering. ஒரு மனுஷனுடைய துன்பத்தை இத மாதிரி வேற எதுவும் என்ன செய்ய முடியாது? அதிகரிக்க முடியாது. என்னோட இருக்கிறீங்களா எல்லாரும்? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? முதலாவது சிலுவை பாடு, சிலுவையின் மரணம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ஏன் இயேசு இதை தேர்ந்தெடுத்தார், இந்த முறையில ஏன் ஆண்டவர் அவருடைய குமாரனை அனுமதித்தார் அப்படின்றத நம்ம தியானிப்போம் இன்னைக்கு. ஏன்னா இந்த சிலுவையின் பாடு, இந்த சிலுவையின் மரணத்துல ஒரு மனுஷனுடைய துன்பம் வேற எந்த விதத்திலும் அதிகரிக்கவே முடியாது. இந்த சிலுவை மரணத்துல தான் என்ன செய்ய முடியும்? டு த மேக்சிமம் அவன் என்ன செய்யப்படுத்த முடியும்? துன்பப்படுத்த முடியும். ஹியூமிலியேஷன், அவமானம். ஒரு மனுஷனை வேற எந்த விதத்திலையும் அவமானப்படுத்த முடியாது. சிலுவையின் மரணத்தின் மூலமா என்ன செய்ய முடியும்? அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் வம்சத்தையும் என்ன செய்ய முடியும்? அவமானப்படுத்த முடியும். பப்ளிக் ஷேம். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய குற்றங்களுக்கு, அவனுடைய குடும்பத்திற்கு, அவன் நிமித்தம் அவனுடைய குற்றங்களுக்கு இந்த சிலுவை மரணத்தை காட்டிலும் வேற எந்த விதத்திலையும் வெட்கத்தை என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. இத 6வது நூற்றாண்டுல பெர்ஷியன்ஸ் என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சாங்க. ஆனா பெர்ஷியன்ஸ் கொடுக்கிற இந்த இந்த சிலுவை மரணத்தை ரோமர்கள் அதை பார்த்து அதை அவங்க அடாப்ட் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது அதுக்கு இன்னும் வெவ்வேறு ஸ்டேஜஸ், வெவ்வேறு விதங்கள்ல என்ன செஞ்சாங்க? அந்த சிலுவை மரணத்தை என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டாங்க. சோ இதை உருவாக்குனது யாரு? இத பெர்ஷியன்ஸ். இதெல்லாம் உங்களுடைய நாலேஜ்க்காக நான் சொல்றேன். ரோமர்கள் இதை யாருக்காக ஏற்படுத்தினாங்க? ஸ்லேவ்ஸ், அதாவது யாருக்கு? அடிமைகளுக்கு உண்டாக்குனாங்க. ரிபெல்ஸ், யார் அவங்களுடைய அரசை எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இதை ஏற்பாடு செஞ்சாங்க. கிரிமினல்ஸ், யாரெல்லாம் கொடிய குற்றங்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு சிலுவை தண்டனை, சிலுவை மரணம். எஸ்பெஷலி who opposes their empire, அதாவது ரோம ராஜாவுக்கு விரோதமா யார் யார் கலகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்ட மரணம் எது? சிலுவை மரணம்.
இந்த சிலுவை மரணம் ரோமர்களுடைய பார்வையில எவ்வளவு மோசமானதுன்னா, ரோமர்கள் எவ்வளவு கொடிய குற்றங்களை செய்தாலும் எந்த ரோமனுக்கும் இந்த சிலுவை தண்டனை என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. மற்றவனுக்கு தான் இது. அவன் ஆளு ரோமன் ஒரு கொடிய குற்றத்தை செஞ்சாலுமே அவனை கூட்டி போய் கழுத்தை வெட்டிடுவாங்க, இல்லது கல்லெறிஞ்சு கொன்றுவாங்களே தவிர எந்த மரணத்தை கொடுக்க மாட்டாங்க, சிலுவை மரணத்தை யாரு கொடுக்க மாட்டாங்க, ரோமர்களுக்கு ரோமன் கொடுக்க மாட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, இயேசுவோ கல்லனை போல 2 கல்லர்கள் மத்தியில் என்ன செய்யப்பட்டாரு, ஒரு கிரிமினல் கூட இல்ல, worser than a criminal. இந்த பிக்சர் உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டாங்க. ஒரு கொடிய குற்றவாளியை காட்டிலும் ஒரு பெரிய குற்றத்தை செய்ததை போல இயேசுவுக்கு என்ன கொடுத்தாங்க, சிலுவை தண்டனை, சிலுவை மரணத்தை கொடுத்தாங்க. இது அவங்க கொடுக்கல, பழைய ஏற்பாட்டின் அந்த ப்ராஃபஸி நிறைவேறும்படியாக. Deuteronomy chapter 21 verse 23 இதுல சொல்லுது, தூக்குல, அதாவது மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். அப்போ ரோமர்கள் இந்த மரண தண்டனையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது there is a stage called scourging, அதாவது முதலாவது கசை அடி அப்படின்ற முதல் ஸ்டேஜ். அதாவது ஒரு சாட்டை அடி அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இன்னைக்கு உங்களுடைய நினைவுக்கு இவைகளை கொண்டு வரேன். அந்த சாட்டை எதனால செய்யப்பட்டிருக்கும், இட் இஸ் மேட் ஆஃப் லெதர். சொல்லுங்க, எதனால செய்யப்பட்டிருக்கும், லெதர். பிக்கவே முடியாது, அறுக்கவே முடியாது, அவ்வளோ டஃப் ஹைட் லெதர்ல செய்யப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு லெதர் உடைய லெங்க்த்லயும் அங்கங்க மெட்டல் பீசஸ் என்ன செய்யப்பட்டிருக்கும், அங்கங்க பதிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்ல, காண்ட மிருகம் அல்லது யானைகள், அதே மாதிரி பெரிய மிருகங்களுடைய எலும்புகளை ஷார்ப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, உடைச்சு அந்த மெட்டல் பீசஸ்க்கு நடுவுல கோலம் போடுற மாதிரி என்ன செய்வாங்க, அதை அழகுபடுத்துவாங்க. எதனால, காஞ்ச மிருகத்துடைய எலும்புகளால, ஷார்ப் எட்ஜஸ். அது மாத்திரம் இரும்பால ஹுக் போல, அதாவது CJ ஹுக் போல இருக்கிற ஹுக்குகளை என்ன செய்வாங்க, அங்கங்க பதிச்சிருப்பாங்க. புரியுது? அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு ரோம போர்ச்சேவகன் கையில இருக்கிற ஒரு சாட்டையில ஒரு 10 லெதர் தொங்கும். ஒவ்வொரு லெதர்ல என்னென்ன பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொன்ன மெட்டல் பீசஸ் இருக்கும், எலும்புகள், காஞ்ச எலும்புகள் இருக்கும், ஸ்டீல் மெட்டல் ஹுக்ஸ் இருக்கும். இவைகள் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்க, முதலாவது கசை அடின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு போய் என்ன செய்வாங்க, அந்த சாட்டையால் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அப்போ இந்த சாட்டையால் அடிக்கும் போது கவனிங்களேன், முதலாவது சிலுவைக்காக, மரணத்திற்காக ஏற்பாடு செய்தவனை இந்த சாட்டை அடிக்கும் போது பேர் பாடியில அவனை நிர்வாணமாக்கி என்ன செய்வாங்க, அவனை கட்டி அதில் 40 தடவை என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது அந்த ஒவ்வொரு பெல்ட், அந்த லெதர் பெல்ட்ல இருக்கிற அந்த பொருட்கள் அவனுடைய அந்த சரீரத்துல, அந்த ஸ்கின்ல டச் ஆகும் போது என்ன நடக்கும், அது மேக்னெட் மாதிரி என்ன செய்யும், அவனுடைய சரீரத்துல போய் ஒட்டி அந்த மசிலுக்குள்ள போய் அந்த ஹுக்ஸ் எல்லாம் என்ன செய்யும், நரம்புகளுக்குள்ள அந்த ஹுக்ஸ் எல்லாம் போய் என்ன செய்யும், சிக்கிக்கும். சிக்கி அதை என்ன செய்வாங்க, இழுக்கும் போது கவனிங்க, சும்மா சாட்டை அடினா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தன் டிராமா போட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த சாட்டை அடி இல்லை இது. ஒவ்வொரு சாட்டையிலும் இருக்கிற அந்த 10, 15, 20 பீசஸ் ஆஃப் லெதர்ல தொங்குற பொருட்கள் ஒரு மனுஷனுடைய சரீரத்துல அடிச்சு அது அங்க அந்த எலும்புகளை போய் பிடிச்சி அந்த சதையில போய் பிடிக்கும் போது, அதை இழுக்கும் போது முதலாவது உள்ளுக்குள்ள ஹுக்ஸ் போய் அவங்களுடைய ரிப்ஸ்ல, அதாவது அவங்களுடைய ரிப்ஸ்ல போய் மாட்டி ரிப் உடையும். ரெண்டாவது மெட்டல் பீசஸ் அவங்களுடைய மசில்ஸுக்குள்ள போய் என்ன செய்யும், உள்ள ஒட்டி அந்த மசிலை டேர் பண்ணிக்கிட்டு வரும். மூணாவது மேல இருக்கிற ட்ரை போன்ஸ் அவங்களுடைய ஸ்கின், அவங்களுடைய தோலுக்குள்ள போய், அப்போ அவன் ஒவ்வொரு தடவையும் அடிக்கும் போது அதுல இருக்கிற பொருட்கள் எங்க, போன், மசில், ஸ்கின், மூணையும், சத மாத்திரம் இல்ல, தோல் மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் ஒவ்வொரு அடியிலையும் பிச்சு வெளியில கொண்டு வரும். நிறைய நேரத்துல 2 அடி 3 அடி, கவனிங்க, நிறைய நேரத்துல 3ஆவது அடியில நிறைய கொடிய குற்றவாளிகளுடைய கிட்னி வெளியில தெரியும். நிறைய கொடிய குற்றவாளிகளுடைய கிட்னி என்ன செய்யும், கிட்னியை நீங்க பார்க்க முடியுமா? ஆனா கிட்னியை 3 அடியில பார்க்கணும்னா அந்த சாட்டை அடி எவ்வளோ மோசமானதா இருந்திருக்கும் அப்படின்றத உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டாங்க.
நிறைய பேர் கவனிங்க, நிறைய பேர், நிறைய கொடிய குற்றவாளிகள் 10க்கு மேல சாட்டை அடி என்ன செய்ய மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 10 அடிக்குள்ளேயே பாடியில இருக்கிற பிளட் எல்லாம் என்ன செஞ்சிடும், வீணா வேஸ்ட் ஆயிடும். பிளட் லாஸ். 10 அடியை கூட என்ன செய்ய முடியாது, அவங்களால தாங்க முடியாது. இன்னும் ஒரு சில பேரு 10 அடிக்கு மேல தாங்குவாங்க. ஆனா அந்த அடியெல்லாம் முடிச்ச பிறகு உயிர் இருக்கும், ஆனா நினைவு அவங்கள விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஷாக், கோமாவுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. எதுக்குள்ள போயிடுவாங்க, கோமாவுக்குள்ள போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, ஓகே, இந்த அடியெல்லாம் தாங்கி ஒருத்தன் பிழைச்சி அடுத்து வந்தானா நெக்ஸ்ட் ஸ்டெப் அவனுடைய சிலுவையை, எந்த சிலுவையில அவன் அடிக்க போறாங்களோ அந்த சிலுவைய அதே குற்றவாளி என்ன செய்ய வைக்குவாங்க, தூக்க வைக்குவாங்க. இது ரெண்டாவது. அந்த சிலுவை எப்படிப்பட்ட மரமா இருக்கும், அது இட் வாஸ் a splintered wood. அதாவது நல்லா ஸ்மூதா பஃப் பண்ண வச்ச மரம் கிடையாது, அது பிளவுண்ட மரம். அங்க மேடு பள்ளமா இருக்கும், அங்கங்க ஷார்ப்பா என்ன செய்யும், நீட்டிக்கிட்டு குத்தும். கவனிச்சு பாருங்க, ஏற்கனவே அடியில தோல், ஸ்கின் எல்லாம் என்ன செஞ்சாயிட்டு, பிஞ்சு எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்போஸ் ஆன ஸ்கின்ல, அந்த எக்ஸ்போஸ் ஆன மசில் மேல இப்படி மரடுமா இருக்கிற இந்த மரக்கட்டை எடுத்து என்ன செய்வாங்க, அதாவது முழு சிலுவை, இப்படி இருக்கிற சிலுவையை சுமக்க வைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற சிலுவை அங்க மலையின் மேல இருக்கும். இப்படி இருக்கிற சிலுவை, the horizontal beam, இதைதான் சுமக்க வைக்குவாங்க. அப்போ இந்த சிலுவை அவன் என்ன செய்யணும், தூக்கணும். ஒவ்வொரு சிலுவை, ஒவ்வொரு பீஸ் ஆஃப் வுட் approximately 60 to 70 kilos. எவ்வளவு கிலோ, 60 இருந்து 70 கிலோ. கவனிச்சு பாருங்க, ஏற்கனவே ப்ராசஸ்ல அவங்க போன துன்பம், அடி, இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பிளட்டு, பெலன் எல்லாம் அவங்கள விட்டு போயிட்டு, ரெண்டாவது இப்போ 60 அடி கிட்ட என்ன செய்யணும், 60 கிலோ வெயிட் என்ன செய்யணும், அதுவும் ஸ்மூத்தா இருக்கிற மரம் இல்ல, அவனுடைய சதையை நரம்பெல்லாம் கிழிச்சு எடுக்கக்கூடிய ரா வுட்டை கொண்டாந்து அவனை தூக்க வைக்குவாங்க. மூணாவது, அப்போ இயேசு அப்படி தூக்க வைக்கும் போதுதான் அங்க இயேசுக்கு அதை தூக்க முடியலன்னு சொல்லி சிறுநேவரை சேர்ந்த யாரு, சீமோன் வந்து என்ன செய்யறான், அவருக்கு உதவி செய்யறான். சோ அப்போ அந்த ஒவ்வொரு படி அவங்க எடுத்து வைக்கும் போது அந்த பலன் இல்லாத சூழ்நிலை, அந்த மரம் அவங்களை கீழே தள்ளும். அடுத்து இந்த தூக்கிட்டு ஒருத்தன் அப்படியே மேல போய் அந்த மலையின் மேல போன பிறகு கவனிங்க, நிறைய பாப்புலர் ஆர்ட் ஒர்க்ஸ், நிறைய பெயிண்டிங்ல, நிறைய பிக்சர்ல நம்ம பாக்குறோம், எல்லாருடைய அந்த கரங்கள்லயும் கால்கள்லயும் ஆணிகள் எங்க அடிக்கப்பட்டிருக்குது, இந்த பாதங்களுக்குள்ள. ஆனா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அது எங்க அடிக்கல, அது பாதங்கள்ல அடிக்கப்படல, இந்த இடத்துல ரிஸ்ட்ல. அதே மாதிரி கால்ல என்ன கிடையாது, கால்ல இல்ல, சைட்ல. கவனிங்க, மணிக்கட்டுக்குள்ள ஆணிகள் என்ன செய்யப்பட்டாயிட்டு, அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆணியும் ஆல்மோஸ்ட் 7 to 8 inches லாங். ஒவ்வொரு ஆணியும் நான் சொன்ன புது ஆணியை ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர மாட்டான், துரு பிடிச்ச மோசமான ஆணியை கொண்டு வருவான். மெடிக்கலி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கும் இங்க ஒரு நர்வ் போகுது. இந்த நர்வ் பேர் வந்து மீடியன் நர்வ். இந்த நர்வ் நீங்க இதை இப்படி ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள மூவ் ஆகும் உள்ள மீடியன் நர்வ். அந்த எக்ஸாக்ட்லி அந்த மீடியன் நர்வ் ஸ்பிளிண்டர் ஆகிற மாதிரி அந்த மீடியன் நர்வ்க்கு நடுவுல இந்த ஆணிகளை கொண்டு என்ன செய்வாங்க, சிலுவையில அடிப்பாங்க. இது சிலுவை மரணம் ரொம்ப மோசமான மரணம். ஏன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வர்றதுதான் சிலுவையின்ல இதெல்லாம் ஒருத்தன் துன்பங்களெல்லாம் சுமந்து அதுக்கப்புறம் சிலுவையில அடிச்சு அங்க தொங்க விடுறான் பாத்தீங்களா, அங்கதான் அவனுடைய துன்பம் துவங்கும். கவனிங்க, அப்போ அந்த பொசிஷன்ல, சிலுவையின் பொசிஷன்ல, அந்த கிராஸ் பொசிஷன்ல ஒருத்தன் தொங்கும் போது கவனிங்களேன், இதை என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏற்கனவே அவனுடைய பாடியில் இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆயிட்டு, கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு ஆல்ரெடி, லிவர் ஃபெயில் ஆயிட்டு, பேன்க்ரியஸ் ஃபெயில் ஆயிட்டு, ஹார்ட் ஃபெயில் ஆயிட்டு, பிளட் லாஸ் ஆயிட்டு, பிரெயின் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆல்ரெடி ஸ்கின் போயிடுச்சு, மசில் போயிடுச்சு, எல்லா மேஜர் நர்வ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அவன் பாடியில. அந்த சிலுவையில் அவன் தொங்கும் போது, தொங்கணும்னா கவனிங்களேன், அந்த தொங்கி பிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு பலன் வேணும்.
அப்போ சிலுவையில அவனுடைய பாதங்களை நல்லா ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுலாம் சிலுவையில என்ன பண்ண மாட்டாங்க, இங்க அடிக்க மாட்டாங்க. எங்க அடிப்பாங்க? கால்களுடைய சைட்ல அடிப்பாங்க. அப்போ அவன் அந்த சிலுவையில தொங்கும் போது அவன் பேலன்ஸ் பண்ணணும்னா அவனுடைய கால்கள் அவன் என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கீழே அழுத்தணும். அது கீழே அழுத்த ஒன்றும் கிடையாது, காத்துல தொங்கிட்டு இருக்குது. கீழே அழுத்தணும்னா அவனுடைய எலும்புக்கு நடுவுல என்ன ஓடி இருக்கு, ஆணில அவன் எலும்பு என்ன செய்யணும், இப்படி அழுத்தி பிடிச்சாதான் அவனால் என்ன செய்ய முடியும், தொங்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அப்படி தொங்க முடியாத நேரத்துல அவனுடைய லங்ஸ், அதாவது அவனுடைய மூச்சு குழாய்கள் என்ன செய்யுது, தே ஆர் எக்ஸ்பேண்டட். அப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் போது அவனால என்ன செய்ய முடியாது, மூச்சு விட முடியாது, மூச்சு திணறுவான். நீங்களே உங்க மூக்கு எப்படி கொஞ்ச நேரம் பிடிங்களா, மூச்சு விட முடியாதபடி ஒரு 10 செகண்ட் உங்களால முடியாது, மூச்சு என்ன செய்வீங்க, திணறுவீங்க. அப்போ சிலுவையில தொங்குற ஒருத்தன் மூச்சு திணறல் அடையும் போது அப்ப அவன் பலத்தால அவன் கால் என்ன செய்யணும், அதாவது இந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கபடி அப்படின்னு அமுக்கணும். அப்போ எங்க அவன் கால் அமுக்கணும், ஆணிகள் எலும்புகளுக்குள்ளாக அடிக்கப்பட்ட அந்த ஆணி மேல கால் அழுத்தினாதான் என்ன செய்யணும், அவன் ஸ்ட்ரெங்த பிடிக்கணும். ஒரு 3 செகண்ட் அப்படி பிடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் விட்டா திருப்பி என்ன அடைக்கும், மூச்சு அடைக்கும். அதனாலதான் என்ன செஞ்சானுங்க அவங்க ரோமர்கள், ஓ நீ இந்த ப்ராசஸ்லயும் நீ ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மூச்சு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படி தொங்கிட்டு இருக்கிறவன் காலை வந்து என்ன பண்ணி விட்டுருவானுங்க, உடச்சு விட்டுருவானுங்க. It was a terrible way to die. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க மரிக்கும் போது பைபிள் சொல்லுது, அவருடைய சரீரத்துல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு தண்ணியும் என்ன செஞ்சிருச்சு, water and blood flowed out of Jesus. அதாவது இதெல்லாம் மெடிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் காலை அவங்க உடைக்கல, ஏன்னா பைபிள் கிளியரா சொல்லுது, ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபஸி சொல்லுது, அதனால ஒரு காலை உடைக்கல. இப்படியெல்லாம் இயேசு என்ன செஞ்சார், இப்படியும் கஷ்டப்பட்டார். இப்ப நான் சொல்றதெல்லாம் யார் கஷ்டப்பட்டா, இயேசு இந்த பாடுகளை பட்டாருங்க. இந்த சாயங்கால வேலையில வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இங்க எல்லாரும், இப்படி இந்த மாலை வேலையில நம்ம எல்லாரும் இப்படி அலங்காரமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நமக்காக இயேசு இவ்வளோ மோசமான முறையில அலங்கோலப்படுத்தப்பட்டு சிலுவையில அவர் பட்ட பாடுகளை கொஞ்சம் நீங்க உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டாங்க. எவ்ரி செகண்ட் அந்த நெயில்ல அவருடைய எலும்புகள் வெயிட்ட பேர் பண்ணிட்டு இருக்கும் போது, அதனாலதான் எவ்ரி டிராப் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணியும் அவருடைய சரீரை விட்டு வெளியில வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ மீனிங், அதாவது அவருடைய ஹார்ட், அவருடைய லங்ஸ் இதெல்லாம் என்ன செய்யல, அதெல்லாம் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகல. ஹிஸ் ஹார்ட் ரப்சர்ட். அதாவது எப்போ ஹார்ட் பம்ப் பண்ணலன்னா, சரீரத்துல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலன்னா அதுக்கு மேல என்ன இருக்காது, ஃப்ளோ இருக்காது, எவ்ரி திங் வில் கம் அவுட். அப்போ மெடிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இயேசு மரிக்கும் போது லிட்ரலி அவருடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வெடிஞ்சு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு ஹார்ட் என்ன இருக்கு, பர்ஸ்ட் ஆகி இருதயம் உடைக்கப்பட்டு. அதனாலதான் ஒரு காலை உடைக்காம வந்து இவர் செத்துட்டாரான்னு சொல்லி என்ன பண்ணி பார்த்தாங்க, குத்தி பார்த்தாங்க. கவனிங்க, He bore our shame so that we could be clothed in righteousness. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அவமானங்களை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு, எதற்காக, நாம் நீதியினால் என்ன செய்யப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி என்னும் ஒரு புதிய ஆடைய நாம அணிவதற்காக அவர் அவமானம் என்னும் ஒரு ஆடைய சிலுவையில் அவர் என்ன செய்தார், அவரு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And that is exactly why we're going to discuss why Jesus had to endure the cross. இவ்வளோ கொடுமையான, இன்னும் நமக்கு லெந்து காலங்கள்ல நிறைய நாட்கள் இருக்குது, வெவ்வேறு சூழ்நிலைகள்ல இதே இந்த சிலுவையின் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் இன் டெப்த், இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். பட் இன்னைக்கு ஒரு ஓவரால் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், எப்படி சிலுவையின் பாடு மரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவிக்க வேண்டியதாயிட்டு. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுது, He is the person, he is the champion who initiates and perfects our faith. நம்முடைய விசுவாசத்தை துவங்குறதும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி பூரணப்படுத்துறதும் யாரு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு இருந்த அந்த மகிழ்ச்சியை அவர் விசுவாசத்துல, கவனிங்க, He endured the cross. நமக்காக சிலுவை அவர் என்ன செய்தாரு, சந்தோஷத்தோட என்ன செஞ்சாரு, அவர் ஏற்றுக்கொண்டு.
He disregarded its shame. அதாவது சிலுவையோடு ஒப்பிட்டு கூட சேர்ந்து வர எல்லா அவமானங்களையும் அவர் பொருட்படுத்தாம அவருக்கு முன்னாடி இருந்தது என்னது? மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இந்த சிலுவையின் மரணத்தின் மூலம் இந்த பாவியாகி என்னுடைய மகன் மகள் கழுவப்பட்டு இயேசுவோடு பிதாவோடு இணைக்கப்பட போகிறாங்க அப்படின்ற மகிழ்ச்சி அவருடைய கண்கள்ல பட்டதுனால அவமானம் அவருடைய கண்கள் என்ன செய்யப்படல? பெரிய பொருளா படாதது நிமித்தம் அங்க பவுல் சொல்றாரு எபிரேயர்ல, study how he did it. நம்முடைய விசுவாச துவங்கி வச்சாரு பாருங்க. எங்க பார்க்க முடியும்? எங்க கற்றுக்கொள்ள முடியும்? சிலுவையை திரும்பி பார்த்தாதாங்க நம்முடைய விசுவாசம் எங்க இருந்து துவங்குகிறது அப்படின்னு தெரியும். என் விசுவாசம் எங்க இருந்து துவங்குது? சிலுவையில இருந்து துவங்குது. ஹல்லேலூயா. இவ்வளோ அவமானம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ துன்பங்கள் ஏன்? ஏன்னா அவருக்கு அவர் போற பாதையில அவர் எங்க போறாருன்னு சொல்லி கிளியர் பிக்சர், கிளியர் விஷன் அவருக்கு இருந்தது நிமித்தம் he knew where he was going. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்க போறோம்னு சொல்லி நமக்கு தெரியாததுனாலதான் அங்கங்க போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அலைறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு எடுக்கும் போதே அவர் எங்க போறார் அப்படின்ற நல்லா திட்டவட்ட அறிவு யாருக்கு இருந்துச்சு? அவருடைய மனதில் இருந்தது நிமித்தம் he could put up with anything. பைபிள் சொல்லுது அவருடைய பாதையில எதை பிசாசோ அல்லது அவருடைய தகப்பனோ கொண்டு வந்து போட்டாலும் அது பெரிய தடையா அவர் பார்க்காம, ஏன்னா அவர் பார்க்கிற பார்வை, அவர் பயணிக்கிற பாதை எங்க போகுது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால whatever it may be, கிராஸ் சிலுவையா கொண்டாந்து போடு, அனுபவிக்கிறேன். துன்பமா கொண்டாந்து ஏறி நான் அனுபவிக்கிறேன். கேவலமா பேசுறீங்களா, காரி துப்புறீங்களா, முற்கிரீட வைக்கிறீங்களா, இது எதுவும் என்ன செய்ய போறதில்ல, பாதிக்க போறதில்ல. No matter what it is, because I know where I am going. அதனால நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையில பயணிக்கணும்னா இந்த வசனத்தின் துவக்கத்துல சொல்றாரு, நம்முடைய கண்களை யார் மேல வைக்கணும்? நம்முடைய விசுவாசத்தை துவங்கின ஆண்டவராகிய இயேசு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப இந்த லெந்து காலங்களில முதலாவது அழைப்பு நான் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு, நான் கொடுக்கல, பால் கொடுக்கிற அழைப்பு, உம்முடைய கண்களை யார் மேல வைங்க? இயேசுவின் மேல வைங்க. சிலுவையில் அவர் துவங்கின காரியம், சிலுவையில் அவர் முடித்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அதன் பிரதிபலிப்பா, all the effects of what Jesus did on the cross, அதை நம்முடைய கண்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்முடைய பார்வை யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல இருக்கணும். With this introduction, let us jump into why Jesus had to endure the cross. இயேசு ஏன் சிலுவையை சகிக்க வேண்டியதாயிற்று? முதலாவது, it was because the necessity of the cross itself. ஏன் இயேசு சிலுவையை சகிக்க வேண்டியது? ஏன்னா சிலுவையின் அவசியத்தை அவர் புரிஞ்சு கொண்டார். சிலுவை அவருக்கு என்னவா இருந்துச்சு? ஒரு அவசியமா இருந்துச்சு. ஏன் சிலுவை அவசியமா இருந்துச்சு? It was because of God's wrath. பாடம் நம்பர் 1, தேவனுடைய நீதியின் நிமித்தம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், எது நிமித்தம்? இந்த லெந்து காலங்கள்ல இயேசுவை அறியாதவங்களோ அல்லது கத்தோலிக்க நண்பர்களோ வேற யாராவது உங்ககிட்ட, ஏன்பா கடவுள் சிலுவையில மரிச்சாரு, ஏன் அவரால் வேற எதையும் செஞ்சிருக்க முடியாதா, ஏன் சிலுவையில மரிச்சார் அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்ற காரியங்களை நீங்க அவங்களுக்கு என்னவா கொடுங்க? பதிலா கொடுங்க. ஏன்? முதலாவது தேவனுடைய நீதியின் நிமித்தம். ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம் இப்படியா சொல்லுது, தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக பலியாக என்னத்தை செஞ்சாரு? கொடுத்தார். அப்படி அவர் கொடுத்தது நிமித்தம் ஜனங்க, நீங்களும் நானும் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். We are made right with God. And God was being fair. அதாவது என்னன்னா, அவருடைய சொந்த குமாரனை மனித குலத்திற்காக, மனிதனுடைய பாவத்திற்காக கொடுக்கும் போது மனுஷனுடைய பார்வையில அநீதியா காணப்பட்டுச்சு. ஆனா தேவனுடைய பார்வையில அது நீதியின் செயலா என்ன செய்யப்பட்டுச்சு? காணப்பட்டது. God decided this action. ஆண்டவர் தேவன் இத ஃபுல் பப்ளிக் வியூ, அதாவது முழு உலகமுமே இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையில, அன்றைக்கு உலகத்துல கொடிய மரணத்தின் மூலம் எது? மரணத்தினுடைய மெத்தட் எது? சிலுவை தண்டனை. அதனால சிலுவை தண்டனை என்ன செஞ்சாரு? அங்க கொடுத்து, ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ் நிமித்தம் 26வது வசனம் சொல்லுது, for he was looking ahead. அதாவது இன்றைய காலத்துல மாத்திரம் ஆண்டவர் பார்க்கல,
வரப்போகிற எதிர்காலம், இந்த ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஆண்டவர் மனசுல வச்சு, God did this to demonstrate his righteousness. ரொம்ப கிளியரா பைபிள் சொல்லுது. அதாவது தன்னுடைய நீதியை பாருங்க, தேவனுடைய நீதிய ஆண்டவர் நமக்கு எப்படி ப்ரூவ் பண்றார்? சொல்றோம், நீ என்ன நேசிக்கிறியா, என்ன காதலிக்கிறியா, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு போய் நிறைய பைத்தியங்கள் என்ன செய்யுது, தூக்குமாட்டி சாவுது, உழுந்து சாவுது, என்னென்னத்தையோ பண்ணுது. ஆனா உலகத்தை படைச்ச ஆண்டவர் அவருடைய நீதி எப்படி ப்ரூவ் பண்றார் பாருங்க. அவருடைய அன்பை மாத்திரம் இல்ல, அவருடைய நீதியை, அவருடைய நீதி, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. The righteousness for himself which is fair. நமக்கு அது fair கிடையாது, நமக்கு அது just கிடையாது. But for him it was. Yeah, so that he declares. Yeah, அப்படி அவர் செஞ்சார் தெரியுங்களா? அப்போ பாவிகள் இயேசுவின் மரணத்துல இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது தேவனோடு என்ன செய்யப்படும்படியாக, ஒப்புரவாகும்படியாக. கரங்கள் ஒரு இடத்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க கிறிஸ்தவங்க, எங்களுடைய மெசேஜ் இஸ் வெரி கிளியர். நீங்க அவங்கள கும்பிட்டா இதை செஞ்சா, no, Bible is very very clear. Unless you repent of your sins and believe in Jesus Christ, இயேசுல நீங்க நம்பிக்கை வைக்கலனா, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் ரட்சிக்கப்பட முடியாது. எதை எங்க ஓடி சுத்தி வந்தாலும் இயேசுவின் மேல், இயேசு என்னுடைய சொந்த ரட்சகர் அப்படின்ற சத்தியத்தின் மேல் நீங்க உங்களுடைய நம்பிக்கையை வைக்காத வரைக்கும் உங்களுக்கு மோட்சம் கிடையாது. இந்த லெந்து காலங்களில் let this message resound itself very loudly. இந்த சத்தம் மீண்டும் மீண்டும் எல்லாருடைய காதுலயும் சுத்திக்கிட்டே இருக்கட்டும். இயேசு அல்லாமல் என்ன இல்லை, நித்திய வாழ்க்கை இல்லை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மரணம் இல்லாம நமக்கு நித்திய வாழ்க்கை இல்லை, கிடையாது. Bible is very clear. There was once a very wise judge. ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஜட்ஜ் இருந்தார். அந்த ஜட்ஜ் அவர்கிட்ட வர எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் எப்படியாவது அவருக்கு இருக்கிற புத்தி அறிவை வச்சு அந்த கேசஸ் எல்லாம் இழுக்காம சுருக்கமா முடிப்பார். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கேஸ், ஒரு பெரிய ஒரு ஊதாரி ஒருத்தன், மோசமான ஒருத்தன், ஊரை எப்போ பார்த்தாலும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய இடத்துல எத்தனையோ என்னவோ யாரையோ அப்படி குத்திட்டான், சாவலாம் அவன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சோ அவன் வாழ்க்கையில அவன் செஞ்ச எல்லா தப்பும் பிடிச்சி கொண்டாந்து அன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஐயா இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். அன்னைக்கு அவர் வந்தார், பார்த்தார், அது படிக்கிறார். படிக்கும் போதே அவருக்கு எரிச்சல் ஆகுது, இவ்வளவு கொடியவன் என்ன பண்றான், அப்படி இப்படி இப்படின்னு டக் 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 டக்குன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு இன்னைக்கு அவன் எவனையோ ஒருத்தனை திருடிட்டு ஓடும் போது ஒருத்தன் தடுத்திருக்கிறான், அவனை குத்திட்டான், அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. சரின்ட்டு இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இவ்வளவு மோசமானவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவருடைய சொந்த மகன் வீட்டை விட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவை சண்டை போட்டு ஓடினவன் இன்னைக்கு தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு ஆள் அடையாளமே தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அங்க வந்து நிக்கிறான். இவர் ஒரு நீதிமான், இவர் குட் ஜட்ஜ். ஓ மை சன். பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி, என்னுடைய மகன், ஐயோ மை சன். ஏன் அப்பாவுக்கு தெரியாதா? பெத்த வயிற்றுக்கு பெத்த மனசுக்கு யாரும் தெரியாதான்னு சொல்ற மாதிரி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, என்ன பண்ண போறாரு இவரு? இவர் நீதிமான், இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறாரு, வாழ்க்கையில எந்த பிளாக் மார்க்கும் இல்லாம போறாரு, இவர் ஒரு மாடல் ஜட்ஜ் எல்லாருக்கும். ஆனா இந்த கேஸ் என்னப்பா இப்படி மாறிட்டு, யாருக்குமே தெரியல அவருடைய மகன் அது. ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என் மகன். சரி என்ன பண்ண போறாரு, விட போறாரா? ஓகே அங்க போடுறாங்க. சரி ஓகே, இவன் ஜாமீன்ல எடுக்கணும்னா அந்த பேல் பாண்ட் அவனுக்கு போடுறாங்க. 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் பேல் பாண்ட். அவங்க அவனுக்கு எங்க 1 கோடியா? அவன்கிட்ட 10 ரூபா கூட கிடையாது அவன். சரின்ட்டு என்ன பண்றாரு, எழுதுறாங்க, ஜஸ்டிஸ் எழுதுறாங்க, யூ ஆர் கில்ட்டி. நீ உன்னுடைய குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ யார்? நீ குற்றவாளி. யூ ஆர் கில்ட்டி and the fine is 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி. 1 கோடி இருந்தா நீ என்ன செய்யலாம்? இந்த பாண்ட், அது பாண்டுன்னு சொல்லுவாங்க, ஜாமீன் இல்லையா, ஜாமீன். ஆனா எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவனால் என்ன செய்ய முடியாது, அதை கட்டவே முடியாது. he will not be able to pay. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எழுதி அவர் பெண்ணை வச்ச பிறகு அந்த முழு கோர்ட்டுமே அதிர்ச்சி ஆன மாதிரி ஒரு செயலை செஞ்சார்.
எலும்பினாரு. எலும்பி அவர் போட்டிருந்த அந்த கருப்பு கோட்டை என்ன செஞ்சாரு? கலத்தி வச்சார். கலத்தி வச்சுக்கிட்டு அவன் அந்த ரோபை எடுத்து வச்சுக்கிட்டு கீழே குற்றவாளி கூண்டில் நிற்கிற அவனுடைய மகனிடத்துல போய் அவர் பாக்கெட்ல இருக்கிற அந்த செக் புக் எடுத்து அதுல எழுதினார் 1 crore. எவ்வளோ ஃபைன் போட்டார் அவரு? என்ன நீதி, சட்டம் என்ன சொல்லுது, எவ்வளோ ஃபைன் போடணுமோ அந்த ஃபைன் அமௌண்ட் என்ன செஞ்சாரு? அது எழுதி அவன் பையன்கிட்ட இப்படி கையில இப்படி நீட்டி சொன்னாரு, மகனே எனக்கு தெரியும் உன்னால இந்த ஃபைன் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஆனா நான் தகப்பனாகிய நான் உனக்கு இந்த கிஃப்டை தரேன். You're free to take it or leave it. தப்பாவாகிய நான் உனக்கு இந்த 1 கோடி ரூபாய் இந்த ஃபைனை நான் கட்டுறேன். இந்த பரிசை நீ பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம்? இதுதாங்க கிருபை. அங்க அந்த ரோபை கலத்தி வச்சுட்டு கீழே அந்த ஜட்ஜு போனார் இல்லையா, அங்க ஜட்ஜு போல கிருபை நடந்து போச்சு. அங்க கிருபை அந்த மேஜையிலிருந்து அந்த குற்றவாளி குண்டு கிட்ட போய் கிருபை என்ன செஞ்சுச்சு? அந்த குற்றவாளிக்கு தயவை என்ன செஞ்சுச்சு? காமிச்சிச்சு. அத மகன் பார்த்து கண்ணீர் விட்டு என்ன செஞ்சான்? அவ்வளவுதான். God is holy. Bible is very clear. ஆண்டவர் பரிசுத்தமானவர். பாவத்தை அவரால் என்ன செய்ய முடியாது? பார்த்தும் பார்க்காதவர் மாதிரி என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. He cannot overlook sin. Every sin must be punished. இந்த லெந்து காலங்களின் துவக்கத்திலே நான் சொல்லிடுற காரியம், உங்களை நினைவூற்றுகிற காரியம், ஆண்டவர் ஒரு பாவத்தையும், சின்னது பெருசு அப்படின்லாம் கிடையாது ஆண்டவருடைய பார்வையில. பாவம் அப்படின்றது பாவம். அவர் எந்த பாவத்தையும் என்ன செய்ய மாட்டாரு? அப்படியே பார்த்துட்டு பார்க்காத அவர் மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. அது நிமித்தம் அதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த பாயிண்ட் என்னது? தேவனுடைய எதை ப்ரூவ் பண்றதுக்கு? நீதியை. The cross was not optional for God. தேவனுக்கு சிலுவை அப்படின்றது ஆப்ஷனா இருக்கல. It was necessary. Jesus became the perfect sacrifice. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, இயேசு he was the perfect sacrifice. அந்த நீதி உள்ள தேவன் அந்த நீதியை பரிபூர்ணமாக நிலைநாட்டும்படியாக அவருக்கு இந்த உலகத்துல வேற எதையுமே செய்ய முடியல. அவருடைய ஒரே பேரான குமாரன் நாங்க என்ன கொடுப்பதற்காக? பலியா செலுத்துவதற்காக. அப்போ நாம இந்த மாலை வேளையில இங்க நின்னு வெறும் நாம காஸ்பல பிரசங்கம் பண்ணல, வெறும் நற்செய்திய பேசல, வெறும் கிருபையை பேசிக்கிட்டு இல்ல, தேவனுடைய பரிசுத்தத்தையும் கூட சேர்த்து என்ன செய்யறோம்? நாம பேசுறோம். தேவனுடைய நீதியையும் கூட சேர்த்து பேசுறோம். ஹல்லேலூயா. நிறைய பேரு சிலுவையுடைய இந்த 2 பகுதியை மறந்துடுறோம். சிலுவையுடைய மறுபக்கங்களை மாத்திரம் நம்ம பேசுறோம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய காருண்யம், இதெல்லாம் சிலுவையின் ஒரு பக்கம். ஆனா அதே சிலுவையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மற்ற தேவனுடைய அம்சங்கள், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய கோபம், தேவனுடைய all the retaliatory actions against sin. சோ அதனால இந்த மாலவேளையில இத்தனை பேர் நம்ம சிலுவையை குறித்து தியானிக்க வந்திருக்கிறோம். இங்க நம்ம மறக்க கூடாத காரியம், the cross reminds us that God takes sin very seriously. சிலுவையை பார்த்து சிலுவையை ஐயோ ஆண்டவர் எனக்கார மரித்தார் அப்படின்றத கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. சிலுவை இந்த சாயங்கால வேளையில உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற சத்தியம், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை என்ன செய்யறாரு? அவரு வெறுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார்னா நாம பாவத்துல என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. ஹல்லேலூயா. ஆனா அந்த பாவத்தை தான் தன்மேல் சுமந்து சிலுவையில் அவர் என்ன செய்தார்? நமக்கு ஜெயத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தை எனக்காக ஆண்டவர் சுமந்து என்னை கழுவிட்டாரு நிச்சயம் உள்ள எல்லாரும் அடுத்த தடவை பிசாசு உங்களை கையை நீட்டி நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு பாவின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவன் அப்படியே சிலுவைக்கு நேரா திருப்பி நீங்க சிலுவைக்கு நேரா கையை காட்டி என் பாவத்தை ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? கழுவி தீர்த்துட்டாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் நன்றி சொல்லுங்க. பிசாசு இந்த உலகம் பாவம் உங்களை கையை நீட்டி குற்றவாளின்னு சொல்லும் போது நீங்க அவனை சிலுவைக்கு நேரா திருப்பி ஆண்டவர் சிலுவையில என் பாவத்தை சுமந்து எல்லா கடனையும் தீர்த்துட்டார். ஹல்லேலூயா. சோ பாடம் நம்பர் 1,
Because of God's justice, தேவனுடைய நீதிக்காக. இரண்டாவது, because of our sin, நம்முடைய பாவங்களின் நிமித்தம். ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 5-6 இப்படியா சொல்லுது, he was pierced for our rebellion, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டாரு? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். he was beaten so we could become whole, அதாவது நாம முழுசா இருக்கணும்ன்றதற்காக அவர் என்ன செய்யப்பட்டாரு? உடைக்கப்பட்டார். பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது. அப்போ நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், ஒரு சிலுவையில மரிக்கிற குற்றவாளிய எப்படி அவங்க சாட்டையில அடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சாட்டையில என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த லெதர் பெல்ட்ல என்னென்ன தொங்கிச்சுன்னு சொன்னேன். ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசுவுக்கு விழுந்த ஒவ்வொரு சாட்டை அடி, அந்த சாட்டையில இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் வேற ஒன்றும் கிடையாது, நீங்களும் நானும் செய்த பாவங்கள். உங்க பாவம் ஏன் பாவம், உங்க மீறுதல் ஏன் மீறுதல் தான் அந்த சாட்டை அடியின் வடிவமத்துல இயேசுவின் சரீரத்தை, தோள்களை, மசில்ஸ், நரம்புகளை, எலும்புகளை என்ன செஞ்சுச்சு? அது கிழிச்சுச்சு. That ripped and tore and crushed him. Bible is very clear through his, அதனால தான் சொல்லுது, அவருடைய தழும்புகளால நாம் என்ன அடைகிறோம்? குணம் அடைகிறோம், சுகம் அடைகிறோம். கரங்களோட ஒருத்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because of our sins, நீங்களும் நானும் தான் வழி தெரியாத ஆட்டை போல என்ன செஞ்சோம்? ஓடி எங்கெங்கயோ திரிஞ்சுட்டு இருந்தோம். நீங்களும் நானும் ஒரு தப்பா, ரெண்டு தப்பா, எவ்வளவு தப்பு இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கு வச்சு என்ன பண்ணாரு? எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் கணக்கு வச்சு அது ஒரு பெரிய லெட்ஜர், பெரிய புக்கு. அந்த புக்கை தூக்கி ஆண்டவர் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் தலைமையில வச்சு, இதை நீ தான் என்ன செய்யணும்? தீர்க்கணும். இதை வேற யாரும் தீர்க்க முடியாது. உலகத்துல எந்த பேங்க்ல போய் எத்தனை கரன்சியை பிரிண்ட் பண்ணாலும் இந்த கடன் என்ன செய்ய முடியாது? தீர்க்க முடியாது. யாராலையும் இந்த கடன் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. அதனால இதை கட்டக்கூடிய ஒரே ஒருத்தர் நீதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவ கடன்களை சுமக்கும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். Hallelujah. It was our sins because we cannot and could not save ourselves. இந்த சத்தியத்தை இந்த மாலை வேளையில ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன் தன்னை தான் என்ன செய்ய முடியாது? ரட்சித்துக் கொள்ள முடியாது, காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஏன்? Because sin was so serious. தலைவலினா நீங்க காப்பியை போட்டு குடிச்சிடலாம், அல்லது தைலத்தை போட்டு தேய்ச்சிடலாம், இல்ல கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சுன்னா கூட என்ன செய்யலாம்? மாவு கட்டு அது இதுன்னு போட்டு. உள்ள கேன்சர் இருக்கு செல்லு, உங்களால ஆபரேஷன் பண்ணி கேன்சர் செல் எடுக்க முடியுமா? அதற்குரிய ரேடியேஷன் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? நேத்து பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுத்த உங்களுக்கு. நம்மளால பாவத்தை நம்ம ஆபரேஷன் பண்ணி எல்லாம் எடுக்க முடியாது. பாவ நோயை நம்மளால இந்த மருந்து அந்த மருந்த பண்ணி எல்லாம் எடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? அதை நம்மள இருந்து அகற்ற முடியாது. Sin was the greatest problem. மனுஷன் இந்த இடத்துல நிக்கிறான், ஆண்டவர் அந்த இடத்துல நிக்கிறாரு. நடுவுல பெரிய பாவம்ன்ற ஒரு ஆறு ஓடுது. ஆத்தெல்லாம் உங்களால என்ன செஞ்சிட முடியாது? கடந்துட முடியாது. ஏன்னா அந்த ஆத்துக்கு ஆழம் மேல சர்ஃபேஸ் மாத்திரம் தான் இருக்கும், அதோடைய ஆழங்கள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது. பூமியுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னது? மாரியானா ட்ரென்ச் அப்படின்றாங்க. பூமியுடைய டாலஸ்ட் பாயிண்ட் எது? மவுண்ட் எவரெஸ்ட். ரெண்டையும் ஒன்னா போட்டாலுமே அந்த எர்த்துடைய கிரஸ்ட், அதாவது எர்த்துடைய இங்க டாப் டு பாட்டம்னா ரெண்டையும் ஒன்னா போட்டாலுமே இதுல ஒரு புள்ளி அளவு கூட வராது. ஏன்னா பூமி அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆழம் அது. அந்த மாதிரி பாவத்தின் ஆழத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது. நான் நீந்தி போயிடுவேன்லாம் போனீங்கன்னா முழுகி செத்துருவீங்க. அந்த பாவ ஆற்றை கடக்குவதற்காக அந்த பக்கம் நிக்கிற ஆண்டவர், இந்த பக்கம் நிக்கிற மனுஷன், இயேசு நடுவுல பாலமா சிலுவையா மாறி மனுஷன் இங்க இருந்து அந்த பக்கம் அந்த சிலுவையின் பாலத்தின் மேல நடக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். Hallelujah, hallelujah. No amount of good works can fix our sins. என் செய்தி அந்த மாலவேலையில கேட்கிற எந்த கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க யாராவேனா இருங்க, எந்த மத நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க, நீங்க செய்யற நற்கிரியைகள், உங்களுடைய தான தர்மங்கள் உங்களை பாதுகாக்காது. நீங்க கொண்டு போய் கோயில்கள்ல மலைகள்ல கொற்ற தங்கம், கிலோ கணக்கா கொற்ற தங்கம், வருஷத்துல நீங்க ஏழை எளியவர்களுக்கு செய்யற எல்லா நல்ல காரியங்கள் உங்களை, உங்க ஆத்மாவை என்ன செய்யாது?
பாதுகாக்காது. அதை பாதுகாக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய முன்னேற்றங்கள்லாம் உங்களை பாதுகாக்காது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களை பாதுகாக்காது. The cross is the foundation of deliverance, and Jesus broke the power of sin. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தின் பலத்தையும் வல்லமையும் அவர் என்ன செய்தாரு? முறியடித்தார். அதனாலதான் நம்ம சொல்றோம், இனி நான் பாவத்துக்கு யார் கிடையாது? அடிமை கிடையாது. பாவத்துக்கு நம்ம யார் கிடையாது? இந்த ராத்திரி வேளையில நீங்க ஏதாவது பாவ அடிமைத்தனத்திற்கு, பிசாசன் பொல்லாத ஆவிகளுக்கு, அல்லது ஏதாவது பில்லி சூன்யம் பிசாசு அது இது கெட்டவா பழக்கம் எதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களோ, இந்த ராசி வேளையில ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால மீண்டும் ஞாபகப்படுத்துறாரு. அந்த பாவத்துல இருந்து உன்னை என்ன செஞ்சுட்டேன்? விடுதலை ஆக்கிட்டேன். அதனால உன்னை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையவே கிடையாது. எந்த பாவ பிசாசின் வல்லமையும் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சிலுவையின் பலத்தினால் என்ன செய்யுங்க? அந்த பிசாசின் வல்லமைகள்ல இருந்து முறியடித்து வெளியில என்ன செய்யுங்க? இந்த ராத்திரியில வாங்க. Let us break out of those bondages and come out. மூணாவது, தேவனுடைய அன்பு. யோவான் 3:16 ரொம்ப கிளியரா பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய அன்பு எப்படி பாவத்தின் அந்த ஆழத்தை நம்மளால உணர முடியாதோ, அதே மாதிரி தாங்க ஆண்டவருடைய அன்பு ஆழத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய அன்பு அகலம், உயரம், ஆழம் இதெல்லாம் ஒரு அருமையான பாடல் இருக்குது. அன்பர் இயேசுவின் அன்பு அதை அளவிட முடியாது, கணக்கிடலாம். நீங்க ஒரு 100, 1000, 1,00,000 பேரை கூட்டு போய் ஒரு கடற்கரையில் உட்கார வச்சு மண்ணா என்னன்னா எண்ணீர் முடிச்சிடலாம். நிறைய பேர் உள்ள இறங்கி என்னாலும் அதுக்கெல்லாம் இப்ப கண்டுபிடிக்க மெஷின் அது இது என்னன்னா வந்து. ஆனா ஆண்டவருடைய அன்பை உங்களால ஆள முடியுமா? அளக்க முடியுமா? ஆனா சிலுவைய பாத்தீங்கன்னா அந்த சிலுவை ஒரு ஐடியா கொடுக்குது. ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ ஆழம்னு சொல்லி. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு ஆழம்னு உங்களால பார்க்கலாம் முடியாது. ஆனா சிலுவைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா. இந்த சிலுவை எனக்கு ஞாபகப்படுத்துது ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ ஆழமானது. ஹல்லேலூயா. when you feel unworthy, யாராவது இந்த ராத்திரி வேளையில இங்க உட்காந்துக்கிட்டு நான் unworthy, நான்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நான்லாம் உட்படாதவன், என் வாழ்க்கையெல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, ஒன்னுத்துக்கும் நீங்க உங்களை குறித்து எவ்வளவு தாழ்வா நீங்க என்னை நினைச்சு இங்க உட்காந்து எடை போட்டுட்டு இருந்தீங்கனாலும், இந்த ராத்திரி வேளையில இந்த சிலுவையை பார்க்கும் போது அப்படிப்பட்ட உங்களுக்காகவும் இயேசு என்ன செய்தாரு? சிலுவையில மரித்தார் அப்படின்றது என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துன்பங்களுக்குள்ளாக நீங்க கடந்து போனாலும் இயேசு இவைகளெல்லாம் கடந்து போய் அவர் ஜெயம் பெற்றது நிமித்தம் நானும் ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா. பாடம் நம்பர் 2, சிலுவையின் பாடு. முதலாவது படிச்சோம் சிலுவையின் அவசியம். அந்த சிலுவையின் அவசியம்ல நம்ம என்னென்ன படிச்சோம்? தேவனுடைய நீதியை படிச்சோம். 2வது நம்முடைய பாவத்தை குறித்து படிச்சோம். 3வது ஆண்டவருடைய அன்பை குறித்து படிச்சோம். இப்போ 2வது பாடம் சிலுவையின் பாடு, the suffering of the cross. இதுல முதலாவது பாடம் physical agony, சரீர ரீதியான உடல் ரீதியான வேதனை அப்படின்ற தலைப்புல கொஞ்சம் காரியங்களை தியானிக்க போறோம். நான் ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொன்ன மாதிரி சிலுவை மரணம் அப்படின்றது it was a slow death. என்ன டெத் அது? ஸ்லோ டெத். அதாவது எவ்வளவு வேதனையை உங்களுக்கு கொடுக்கலாமோ அவ்வளவு வேதனை என்ன செய்வாங்க? கொடுத்து உங்களை அணுவா சாவடிக்கிற பெயின்ஃபுல் டெத். இட் வாஸ் ஃபார் த வர்ஸ்ட் கிரிமினல்ஸ். ஆனா கவனிங்க, இயேசு இவைகள் எல்லாம் இந்த சாட்டையடியும் வாங்கினாரு, மாக்கிங், எல்லா துன்பம், கேலி செஞ்சது, காரி துப்புனது, அது இது எல்லாத்தையும் வாங்கினாரு. nails that pierced, ஆண்டவருடைய சரீரத்திற்குள்ள ஊடுருவி சென்ற அந்த ஆணிகள், இது எல்லாத்தையும் கவனிங்க. ஏன் இப்படி எல்லாம் அவர் துன்பங்களை அனுபவிச்சதன் காரணம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்து நிமித்தம் நாம அனுபவிச்ச அந்த வலி வேதனைய தானும் என்ன செய்யும்படியாக, அனுபவிக்கும்படியாக. Because he understands our suffering.
நம்முடைய துன்பம், நீங்க நினைக்கிறீங்க என் பாடி என் வேதனை யாருக்கு தெரியும்? நானும் நினைச்சேங்க அப்படியெல்லாம். யாருக்கும் இவ்வளோ மோசமான ஒரு இது ஆகக்கூடாதுன்னு நானும் நினைச்சேன். ஆனா கவனிங்க, அப்படிப்பட்ட நேரங்கள்ல சத்தியம், சிலுவை சொல்ற சத்தியம், இந்த பாட்டின் வேதனைய அவர் அனுபவிக்கும்படியாதான் சிலுவையை நமக்காக அவர் என்ன செய்தாரு? சுமந்தார். அவர் அந்த பாடுகளை அனுபவிக்கும்படியாக. ஏன்னா அந்த பாடுகளை அனுபவிக்க முடியலன்னா நம்முடைய வலி, நம்முடைய வேதனை என்ன அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியாம இருக்கும். When you go through trials, remember this. Remember Jesus endured those trials. So அப்போ இயேசு நமக்காக இந்த சரீர ரீதியான, கவனிங்க, அதுக்கு அந்த டாபிக் நான் கொடுத்திருக்கிறேன், physical agony. இதை நான் ரொம்ப இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா வருகிற நாட்கள்ல வேற கூட்டங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் he was truly God and truly man. 100% அவர் யாராகவும் இருந்தாராங்க, மனுஷனா இருந்தார். சோ அப்போ நீங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி அதெல்லாம் அவருக்கு வலிச்சிருக்காது, அதெல்லாம் அவரு உள்ளுக்குள்ள இல்லைங்க, லூசு தான் அப்படி பேசுவான் அப்படி. He was truly God. He was an incarnate. மனுஷனுடைய சாயலா, மனுஷன் மூலமா, மனுஷன் வயிற்றுல இருந்து அவர் என்ன செஞ்சாரு? பிறந்ததுனால மனுஷனை போல் அவர் என்ன செஞ்சாரு? எல்லா பாடுகளையும் அவர் என்ன செய்தாரு? அனுபவித்தார். ஏன்? யாருக்காக அனுபவிச்சாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும். யாருக்காக? அதுதான் பாயிண்ட். அங்க பாவத்தை தன்மையில சுமந்தார், அது ஓகே, அது மரணம். பட் அந்த டைரக்டா மறிச்சிருக்கலாம், ஆனா அப்படியே மறிக்க கூடாது. மனுஷனுடைய ஒவ்வொரு பாடு, மனுஷனுடைய ஒவ்வொரு வேதனை, மனுஷனுடைய கேன்சர் வலி, மனுஷனுடைய டியூமர் வலி, மனுஷனுடைய அந்த வலி, இந்த வலி, அந்த வேதனை, இந்த வேதனை, நிந்திக்கிறது எல்லாத்தையும் தானும் என்ன செய்யும்படியாக, எங்க, இட் இஸ் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் மீ. நமக்காக அவர் அந்த பாடுகள் என்ன செய்தாராங்க? பட்டார். இரண்டாவது பாடம், ஓகே, நம்ம சுருக்கமா ஓடுவோம். ஸ்பிரிச்சுவல் ஆகனி, ஆவிக்குரிய ரீதியான வேதனை. அழுறாருங்க அங்க இருந்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். He endured separation. எங்க நம்ம ட்ரையூன் காட்னு சொல்றோம். ட்ரையூன் காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ட்ரினிட்டி. ஆனா அந்த சூழ்நிலையில he endured separation from the Father. இந்த சத்தியம்லாம் அவங்களுடைய மண்டையில ஏறுதா? தன்னுடைய தகப்பனோடு இருந்த அந்த ஐக்கியத்துல இருந்த அந்த உறவுல இருந்து நம் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட விட்டாரு? கைவிடப்பட விட்டார். ஏன்? ஏன்னா அவர் கை விட்டதுனால தாங்க நீங்களும் நானும் தேவனோட கை பிடிக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிடிச்ச கை என்னைக்கும் நம்ம விடாம இருக்கும்படியாக தேவனால் தன்னுடைய குமாரன் என்ன செய்யப்படப்பட்டாராங்க? சிலுவையில் கை விடப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He took our guilt, he took our shame. நம்முடைய எல்லா குற்ற மனசாட்சியையும், பாவ குற்றங்களையும், நம்முடைய அவமானங்களையும் அவர் சுமந்தார். ஏன்? நாம் அவைகள் என்ன செய்யாத இருக்கும்படியாக, சுமக்காத இருக்கும்படியாக. பாவ குறைகளை, பாவ குற்றங்களை. ஆமாங்க, நம்ம யாரும் சுத்தமானவங்க கிடையாது. பேசுற என்ன உட்பட்டு யாரும் இங்க பரிசுத்தமானவங்க கிடையாது. எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த பாவத்துல, ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டேன், போன வருஷம் எப்படி பண்ணிட்டேன், நேத்து அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பிசாசு அதை என்ன செய்வோம்? அதை திருப்பி திருப்பி படம் போட்டு காமிப்போம் உங்களுக்கு. ஆனா அந்த பாவத்தின் குற்றத்துல நம்ம வாழக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த குற்றங்களை தன்மையில் அவர் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டார். வெக்கத்துல தலையை கீழே போட்டு கிறிஸ்தவ நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான் தன்னுடைய தலையை அவர் என்ன செய்தாராங்க? தாழ்த்தினார். He took that shame upon him. அப்போ whatever happens to Jesus or happened to him was a reciprocating event of what should have happened to us. அதாவது நமக்கு என்னென்ன நடந்திருக்கணுமோ அதெல்லாம் அவருக்கு நடந்துச்சு. ரிவர்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு அது மீண்டும் என்ன செய்யாம இருக்கும்படியாக, நடக்க கூடாது என்பதற்காக அவருக்கு எல்லாம் என்ன செஞ்சுச்சு? நடந்தது. both physically and spiritually. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில
தேவனோடு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை யாராவது நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கவனிங்க, ஆண்டவர் அப்பெல்லாம் உங்களை கைவிட வற்ற மாட்டாருங்க. ஏன்னா அவருடைய குமாரன் அவர் கீழே தள்ளிட்டு உங்களையும் என்னையும் அவருடைய மார்பில சேர்த்து கொள்ளும்படியாக தன்னுடைய குமாரனை தள்ளினார் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னைக்கும் என்ன செய்ய மாட்டாரு, தள்ள மாட்டாரு. பிசாசு அப்படி உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை உட்கார வச்சிருக்கிறான். ஆண்டவரை விட்டு சபையை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி, நீ எல்லாம் லாய்க்கல, நீ எல்லாம் பிள்ளை இல்ல, நீ எல்லாம் துரோகி அப்படின்னு சொல்லி உங்களை தூர தள்ளி வச்சிருக்கிறானா, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களோட டைரக்டா பேசுறாரு. நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதும் இல்லை, கைவிடுவதுமே இல்லை. ஏன்னா அதுக்கு தான் என் குமாரன் நான் என்ன செஞ்சேன், கை விட்டதே எதுக்கு, உன் கையை பிடிக்கதான். ஹல்லேலூயா. Enduring for joy, பாடம் நம்பர் 3. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, he endured the cross for the joy. ஏன் சிலுவையை சுமந்தார், ஏன் சிலுவையின் பாட்டுக்குள்ள போனாரு? ஏன்னா அவருக்கு முன்பதாக இருந்த சந்தோஷத்தை பார்த்து. என்ன சந்தோஷம்? மரணம். ஆனா அந்த மரணம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு பாருங்க. The salvation of his people, தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு பாருங்க. சிலுவைக்கு அந்த பக்கம் மனித குலத்தின் ரட்சிப்பு ஆண்டவர் பார்த்ததுனால இந்த பாடு, மரணம், இந்த வேதனை எல்லாம் அவருக்கு என்ன செய்யல, பெரிய வலி வேதனையா தெரியல. சிலுவைக்கு அந்த பக்கம் நான் சிலுவையை மறித்து உயிரோடு எழும்பும் போது இந்த ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ரட்சிப்பு கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல அவர் இந்த பாடுகளுக்குள்ளாக என்ன செய்தாரு, கடந்து சென்றார். சத்தியம் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அல்லேலூயா. சிலுவையை குறித்து தியானிக்க வந்திருக்கிறீங்க, அதனால கோட்டை விட்டுறாதீங்க. சிலுவையின் சத்தியத்தை உங்களுக்கு நான் புரியுற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அவருக்கு சிலுவைக்கு அந்த பக்கம் கண்களில் காணப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்த்து இந்த சிலுவையின் பாட்டை அவர் என்ன செய்தாரு, சுமந்தார், கடந்து சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் இந்த ராத்திரி வேளையில we must have a heavenly perspective. என்ன மனநிலை இருக்கணும், என்ன பார்வை இருக்கணும், ஆவிக்குரிய பார்வை இருக்கணும், பரலோக பார்வை இருக்கணும். நான் கடந்து போற பாதை, நான் கடந்து போற துன்பம், ஏன் சிலுவையின் பாதை, ஏன் சிலுவை, இதை பார்த்து உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க. அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற சந்தோஷம், ஜெயம், வெற்றி, பரலோகம், நித்திய வாழ்க்கை, இதை பார்த்து சந்தோஷப்படுங்க. சிலுவை பாட்டின் பயணம், இந்த ஓட்டம், இந்த வாழ்க்கை என்ன செய்யாது, உங்களுக்கு பெரிய பொருட்டா என்ன செய்யாது, படாது. Hallelujah. Every suffering, write this down, every suffering has a purpose. நம்முடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களுக்கும் என்ன இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. Our pain will turn into a testimony. நம்முடைய வலி, நம்முடைய வேதனை சாட்சியா என்ன செய்யும், அது மாறும். விசுவாசிக்கிறீங்களா? என் வலி, என் வேதனை, என் துன்பம், என் அவமானம், என் வியாதி, இதெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக சாட்சியா மாறுன்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இப்போ நான் கடந்து போற கஷ்டம், இப்போ நான் கடந்து போற வேதனை, இப்போ நான் கடந்து போற துன்பம், இப்போ நான் கடந்து போற இழப்பு, இப்போ நான் கடந்து போற வியாதி, இதெல்லாம் ஒரு நாள்ல இயேசுவின் மகிமைக்காக நான் சாட்சியா மாறுவேன்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பாடு, இயேசுவின் பயணம், இயேசுவின் சிலுவையின் பயணம் தேவனுடைய மகிமைக்கு சாட்சியா என்ன செஞ்சுச்சு, மாறியது. ஹல்லேலூயா. கடைசி காரியம், சிலுவையின் ஜெயம். Lesson number 3, the victory of the cross. சிலுவையின் ஜெயம் என்ன நடந்துச்சு, இத தியானித்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். முதலாவது சிலுவையின் ஜெயத்துல பாவம் தோற்கடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். என்ன தோற்கடிக்கப்பட்டது சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏன் பாவம் தோற்கடிக்கப்பட்டது? பாவம் தோற்கடிக்கப்பட்டது. Sin was defeated. கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். He canceled the record of all the charges against us. நம்மேல் பிசாசு சாட்டிய எல்லா குற்றங்களையும், எல்லா குற்ற சாட்டுகளையும் ஆண்டவர் என்ன செய்தாரு, ரத்து செய்து. அதாவது பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், ஒரு பெரிய ஸ்லேட்ல நம்ம பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு பாவம், செஞ்ச ஒவ்வொரு பாவம் எல்லாத்தையும் மறக்காம அக்கௌண்ட் வச்சு எல்லாத்தையும் லெட்ஜர்ல என்டர் பண்ணி ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்கான், அந்த லெட்ஜரை வச்சிருக்கான்.
ஆண்டவர் அதை மறுக்க முடியல. ஏன்னா நம்ம அதெல்லாம் செஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். அதனால ஆண்டவரால் என்ன செய்ய முடியல? மறுக்க முடியல. இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கான். சரி, ஆண்டவர் பார்த்தாரு, இந்த உலகத்துல எத்தனை கோடி 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 ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய பாவத்தை ஒவ்வொருத்தருடைய லெட்ஜரியா எடுத்து ஆண்டவர் பேலன்ஸ் பண்றது அவருடைய வேலை. பார்த்தாரு, இது எல்லாத்தையும் தீர்க்கணும்னா ஆண்டவர் ஒரே வழிதான் செஞ்சார். இந்த பாவத்தை ஒட்டுமொத்தமா என்ன செய்யணும்? அதாவது இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவத்தை மாத்திரம் இல்ல, அதாவது இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கிற பாவத்தை மாத்திரம். அதாவது ஒரு பாம்பு உன்னை கொத்த வருதுன்னு சொல்லி ஓடி போய் அந்த பாம்பை பிடிச்சி அது வாயில இருக்கிற விஷத்தை அப்படியே எடுத்துட்டு திருப்பி விட்டுருந்தா, போ பாம்புடைய விஷத்தை எடுத்துட்டேன்னு விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோடைய சரீரத்துல எடுத்த விஷத்தை அது என்ன செய்யும்? மீண்டும் உற்பத்தி பண்ணி திருப்பி இன்னும் 1 ஹவர்ல அந்த விஷம் அதுக்குள்ள வந்துடும். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, பழைய பாவங்களை அழிக்கிறது முக்கியம் இல்ல, தற்போதைய பாவங்களை அழிக்கிறது முக்கியம் இல்ல, பாவத்தையே ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டா இனிமே பாவம் மனுஷன் என்ன செய்யாது? ஒன்னும் பாதிக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பைய கொன்னுட்டா. அந்த பாம்பைய கொன்னுட்டா அப்படின்னு பிசாசுடைய தலையை சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டாருங்க. Sin is defeated. பாவம் உங்க வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு யாராவது பாவத்துல அடிமையா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, இந்த பாவத்தை ஆண்டவர் தலை என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டாரு. நீங்களும் நசுக்குங்க அந்த பாவத்தை. இயேசுவின் நாமத்துல வாழ்க்கையை விட்டு வெளியில போன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வறுமையா, இந்த வறுமையின் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு. அந்த ஜெயத்தின் வல்லமையில சொல்லுங்க, வறுமையா வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய? Hallelujah. Satan is already defeated. சாத்தான் ஆல்ரெடி அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அதனால நீங்களும் நானும் குற்றவாளியா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க குற்றவாளி போல நடக்கிறாங்க, மெதுவா நடக்கிறாங்க. ஏன்னா காலில் என்னவோ சங்கிலி போட்டு யாரோ கட்டின மாதிரி. கிறிஸ்தவ சங்கிலி போட்டு கட்டின மாதிரி நடக்க கூடாது. நீங்க சுதந்திரமா ஓடணும். ஏன்னா பாவ சங்கிலிகளை ஆண்டவர் சிலுவையில முறியடிச்சிட்டாரு. நீங்க தலைய தொங்க போட்டு நடக்க கூடாது. உங்களுடைய குடும்பம், பிள்ளைங்க, உங்க பிசினஸ், நீங்க ஹெல்த்தியா வாழணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். பாடுகளை அனுபவிச்சாலும் இயேசுவுக்காக அவைகளை என்ன செய்யணும்? நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். கால்கள்ல மான் கால்களின் பலனை தந்திருக்கிறாரு. நிக்க கூடாது, உட்கார கூடாது, சங்கிலி கட்டின மாதிரி இருக்க கூடாது, ஓடணும். ஏன்? சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு? முறியடிச்சிட்டாரு. Hallelujah. Do not let the devil still keep you in chains, because you need to walk in freedom, because God broke the chains of sin on the cross. Hallelujah. முதலாவது பாவம் தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாவது ரட்சிப்பு நமக்காக இலவசமா கொடுக்கப்பட்டது. Salvation was secured. யோவான் 19:30 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் முடிச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். Tetelestai அப்படின்னா என்ன சொன்னார் ஆண்டவர்? எல்லாம் முடிஞ்சது. It is over. It is finished. மனுஷனுடைய மீட்பு முடிஞ்சிருச்சு. பாவம் கழுவப்பட்டாயிட்டு, ரட்சிக்கப்பட்டாயிட்டு. இனிமே நான் செஞ்சதுக்கு மேல மனுஷன் எதையும் செஞ்சு என்ன செய்ய தேவையில்லை, மீட்பு பெற வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிலுவையில செஞ்சதுக்கு மேலையாவது நீங்க எதையாவது, நீங்களும் நான் எதையாவது செஞ்சு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சிலுவையில செஞ்சதுக்கு மேலையா நீங்களும் நானும் மன்னிப்பு கேட்க முடியும்? அதுக்கு மேலையா நீங்களும் நானும் எதையாவது செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. சகலத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. It is finished. அதனாலதான் சிலுவையை குறித்து பிரசங்கிக்கும் போது பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர்ல, preach it with power. சிலுவையை குறித்து பேசும்போது கோல மாதிரி உட்கார்ந்துகிட்டு, இயேசு சிலுவையில மரிச்சார் தெரியுமா, என்னமோ நீங்க திருட மாதிரி, அல்லது ஆண்டவர் என்ன திருட்டுத்தனத்தை பார்த்துட்டு நீங்க அந்த சிலுவையை குறித்து பேசும்போது தைரியமா பேசணும். ஏன்னா மரணத்தை ஜெயித்தது இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற எவனும் மரணத்தை ஜெயிக்கல, வேற யாரும் மரணத்தின் மேல ஜெயம் பெறல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. அதுவும் கொடிய மரண தண்டனை ஆகிய சிலுவையின் மரண தண்டனையில போய் அதை ஜெயித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். Hallelujah. So இந்த லெந்து காலங்கள்ல சிலுவையை குறித்து பேசும்போது தைரியத்தோட பேசுங்க, தலை நிமிர்ந்து பேசுங்க. ஆண்டவர் நமக்கு விடுதலை என்ன செஞ்சிருக்கிறாரு? பெற்று தந்திருக்கிறார். Hallelujah. The cross is not a history.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல, the cross is not a history, it is a living reality. அதாவது சிலுவை அப்படின்றது கடந்த காலத்துல நடந்த புராண கதைகள் அல்ல. It is not a myth, it is not a legend, it is a living reality, because the cross still saves people. யாரெல்லாம் சிலுவையில மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அந்த சிலுவையில இருந்து வல்லமை இன்றைக்கும் புறப்பட்டு அவங்களை ரட்சிக்குது அப்படின்றத தைரியமா பிரசங்கம் பண்ணுங்க. சிலுவை புராண கதை அல்ல. It is not a history. Hallelujah. And glory was restored. இதோட நம்ம முடிப்போம். தேவ மகிமை மீட்டெடுக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய மகிமை மீண்டும் மீட்டு எடுக்கப்பட்டது. பிலிப்பியர் 2வது அதிகாரம், வீட்டுல போய் இதை வாசிங்க, 8வது வசனத்துல இருந்து. அவர் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையில ஒரு கொடிய ஒரு கிரிமினலை போல, இதெல்லாம் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு மரித்து, அது நிமித்தம் தேவன் அவர் என்ன செஞ்சாரு? உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்து அவருடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா கால்களும் மடங்கும்படியாக எல்லா நாவும் அறிக்கை செய்யும்படியாக. கவனிங்க, Jesus humbled himself to the point of death. அவர் மரணத்துக்கு வரைக்கும் தன்னை அவர் தாழ்த்தினது நிமித்தம் இன்னைக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆவியில ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய 2ஆம் வருகையில முகமுகமா அவரை நம்ம சந்திக்கும் பொழுது ஒரு நாள் எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பதாக மடிந்து, ராஜாதி ராஜா நீரே சர்வ ராஜாதி ராஜா, பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி அவருடைய வெற்றியின் அரச நம்ம என்ன செய்வோம்? நாம பார்த்து அதுல பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா, hallelujah. The cross leads to resurrection power. இன்னைக்கு நாம படுகிற பாடு வேதனை எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? கவனிங்க, இப்போ சஃபரிங், இந்த பாடு, இந்த வலி, இந்த வேதனை, இதெல்லாம் நம்மள அடுத்த கட்டம் என்ன சொல்லுங்க? It moves us into glory. அதாவது மகிமைக்கு நம்மள என்ன செய்தது? கொண்டு போகும்ன்றத மறந்துடாதீங்க. கரங்களை உயர்த்திராமன்னு சொல்லுங்க. இந்த காலத்தின் வாழ்க்கையின் பாடுகள் எல்லாம் இயேசுவின் சிலுவையின் நிமித்தம் நம்மை மகிமைக்குள்ளாக என்ன செய்தது? கொண்டு செல்லுது, தயார்படுத்திட்டு இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இயேசுவை உயர்த்துறீங்களோ, சொல்லுங்களா நீங்க எல்லாரும், எப்பெல்லாம் இயேசுவை உயர்த்துறோமோ அப்பெல்லாம் நமக்கு எழுப்புதல் நடக்கும். எப்பெல்லாம் இயேசுவை உயர்த்துறோமோ அப்பெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒரு எழுப்புதல் வரும். ஏன்னா நான் இயேசுவை உயர்த்தும் போது சிலுவையையும் உயர்த்துறேன், சிலுவையை உயர்த்தும் போது சிலுவையின் வல்லமையும் உயர்த்துறேன், சிலுவையின் வல்லமையை உயர்த்தும் போது அந்த சிலுவையின் வல்லமையினால நான் என்ன செய்யப்படுத்தப்படுகிறேன்? நடத்தப்படுத்தப்படுகிறேன். I am led by the power of the cross. Hallelujah, hallelujah. ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது. எல்லாரும் ஓடி வராங்க. அந்த மாடியில ஒரு பையன் மாட்டிக்கிட்டான், தீயில மாட்டிக்கிட்டு இருக்கான், பத்தி எரியுது, யாராலையும் அணைக்க முடியல. அப்போ கொஞ்சம் சாயந்தர நேரத்துல வேலையை முடிச்சுட்டு அவங்க அப்பா வராரு. வந்து பார்த்தா தூரத்துல இருந்து தெரியுது அவருடைய வீடு தீப்பிடிச்சு என்ன செய்யுது? எரியுது. ஓடி வராரு. வீட்டுல வேற யாரும் இல்லை, அவங்க பையன் ஒருத்தன் தான். உடனே வெளியில இருந்து அப்பா சொல்றாரு, வெளியில குதிரா, வெளியில என்ன செய்ய? குதி, பரவாயில்ல, உள்ளே இருந்தா தீல என்ன செய்வ? மாட்டிக்கிட்டு செத்துருவ, அதனால தீல இருந்து என்ன செய்? வெளியில குதி, ஜம்ப் and I will catch you. ஆனா உள்ள இருக்கிற பையனுக்கு தீல ஸ்மோக், அந்த அந்த புகை எல்லாம் கண்ணெல்லாம் கட்டி அவனுக்கு என்ன செய்யல, எங்க எங்க குதிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. He didn't know where to jump. அங்க இருந்து அழுறா, அப்பா உங்க சத்தம் கேக்குது, ஆனா எங்க குதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குது, எங்க குதிக்கிறது? அப்பா சொன்னாரு, don't worry about it, நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ எங்க இருக்கிற நீ எனக்கு தெரியுது, நான் என்ன உனக்கு தெரியல, ஆனா உன்னை எனக்கு தெரியுது, அதனால நீ கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்ய? குதி, just jump, that's all matters.
அந்த பையன் அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி என்ன பண்ணான், வேற வழியே இல்லை, கண்ணை மூடி என்ன செஞ்சான், இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே டப்புன்னு குதிச்சிட்டான். அப்பா சொன்ன மாதிரியே கீழே இருந்து என்ன செஞ்சுட்டாரு, அவனை குதிச்ச பையனை பிடிச்சிட்டாரு. The cross is where Jesus took the flames of judgment, அதாவது நியாய தீர்ப்பின் தீ புலம்புகளை நம்முடைய சார்புல ஆண்டவர் எடுத்தார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா கீழே நிக்கிற தகப்பன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கண்ணை மூடிக்கிட்டு குதி, நான் உன்னை பிடிக்கிறேன். கதை புரிஞ்சதா உங்களுக்கு? தேவன் நம்மளை பார்த்து சொல்ற செய்தி, நியாய தீர்ப்பின் தீ புலம்புகளை என்னுடைய குமாரனாகிய இயேசு தன்மேல் சுமந்து கொண்டது நிமித்தம் உனக்கு பார்வை இல்லை, நீ எங்க குதிக்கணும்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியும், நீ குதி. விசுவாசத்தினால என்ன செய்ய, குதி, நான் உன்னை என்ன செய்றேன், பிடிக்கிறேன். Hallelujah. Even when we don't understand why we suffer, we have to trust and endure it for our salvation. இந்த ராத்திரி வேளையில ஏன் பாடு, ஏன் துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த கடன் நமக்கு புரியாது. ஆனா கவனிங்க, ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு செய்த தியாகத்தின் மேல நம்ம நம்பிக்கை வச்சு இந்த ராத்திரி வேளையில இருக்கிற இடத்துல இருந்து குதிச்சோம்னா நம்மை கீழே விழாதபடி தேவன் தன்னுடைய கரங்களால ஏந்த ஆயத்தமா இருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கீழே குதிக்கும் போது கீழே கண்டிப்பா விழ மாட்டோம். ஏன்னா நம்ம விழக்கூடாதுன்றதுக்கு தான் குமாரன் நமக்காக அந்த தீப்புழும்புகளை எடுத்தாரு. கீழே குதிக்கிறது எதற்காக? தேவன் அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்படியாக, நிறைவேறும்படியாக. ஹல்லேலூயா. அதனால இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தைகளோட நான் முடிக்கிறேன். சிலுவையை பாருங்க. சிலுவையை பார்க்கும் போது அவருடைய வலி, அவருடைய வேதனை, அவருடைய அன்பு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வரணும். அவர் பட்ட பாடு, அவர் பட்ட துன்பம், அவர் பட்ட வேதனை, என்மேல் அவர் வைத்த அன்பை தேவனுடைய அந்த சிலுவை என்ன செய்து எனக்கு வெளி காட்டுது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய சொந்த இரட்சகரா நீங்க யாராவது ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, அல்லது இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க யாராவது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அல்லது இங்க உட்கார்ந்துட்டு இருக்க யாராவது இப்போ உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில தீ பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க, நீங்க இன்னும் சாவல, ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட வர்ற ஒரே ஒரு சத்தம், நீ எங்க குதிக்கணும்னு உனக்கு தெரியல, உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பாடு, பிரச்சனை எல்லாம் புகை போல கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா இதையெல்லாம் கடந்து சென்ற என்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மேல விசுவாசம் வச்சு நீ குதிச்சா நீ கீழே விழாதபடி உன்னை கையால ஏந்தி பாதுகாக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தருகிற நம்பிக்கையின் வார்த்தைகளோடு இந்த லெந்து காலங்களின் முதலாவது சிலுவை தியான கூட்டத்தை ஆண்டவருடைய அன்பை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி எழும்பி நின்று கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.